ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்ற சப்ஜெக்டில் யூனிட் 1ல் கொடுத்துருக்க வாட் இஸ் ரிசர்ச் அப்படிங்கிற பர்டிகுலர் டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வேர்டு ரிசர்ச் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜிலிருந்து வந்தது, அதோட ஆரிஜின் என்ன, அதோட மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ரிசர்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜிலிருந்து வந்தது. மிடில் ஃப்ரெஞ்சு வேர்டான ரீசர்ச்சர் அப்படிங்கிற வேர்டிலிருந்து வந்தது இந்த ரிசர்ச்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டில் ஃபஸ்ட்டில் இருக்க அந்த அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா எகைன் அர்த்தம், இல்லை எ நியூன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த சர்ச்சர் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா டு சீக், டு லுக் ஃபார், டு சர்ச்னு அர்த்தம். அதாவது அப்படின்னா திரும்ப திரும்பன்னு அர்த்தம், சர்ச்சர் அப்படின்னா தேர்றதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷயத்த சும்மா பார்க்காம திரும்ப திரும்ப அதிலிருந்து நம்ம என்னென்னலாம் புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறது தான் ரிசர்ச்னு சொல்றாங்க. சிம்பிள் டெஃபினிஷன் பார்க்கும்போது ரிசர்ச் இஸ் எ சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆப்ஜெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அ சப்ஜெக்ட் ஆர் ப்ராப்ளம் இன் ஆர்டர் டு டிஸ்கவர் நியூ ஃபேக்ட்ஸ், வெரிஃபை எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அண்ட் ரீச் நியூ கன்க்ளூஷன்ஸ். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டையோ இல்லை ஒரு ப்ராப்ளமையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது போத் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆப்ஜெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் மூலயமா நம்ம புதுசாக நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறதோ, இல்லை ஏற்கனவே முன்னாடி சொன்னது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதோ, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு புதுசாக கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரிசர்ச்னு சொல்கிறோம். இதை ஏன் நம்ம சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆப்ஜெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிறது அதுக்குன்னு பர்டிகுலர் ஒரு சிஸ்டம், மெத்தட் அண்ட் ரூல்ஸ் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக ரிசர்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொந்த இஷ்டத்துக்குலாம் எழுதக்கூடாது. நம்ம எழுதுகிற விஷயம் உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க ப்ரூஃப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எதை பற்றி ரிசர்ச் பண்ணுறோமோ அங்கிருந்து நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நான் கொடுக்குற ரிசர்ச் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட சொல்கிறதுனால தான் இதை ஆப்ஜெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்காலர்ஸ் சொன்ன ரிசர்ச்சோட டெஃபினிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட்மன் அண்ட் மோர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிசர்ச் இஸ் எ சிஸ்டமைஸ்டு எஃபர்ட் டு கெயின் நியூ நாலேஜ்னு சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் டெஃபினிஷன். ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு புது நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறோம் இல்லையா, அந்த ரிசர்ச்சோட எல்லா சிஸ்டம், ரூல்ஸ், மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக போகிற எஃபர்ட் தான் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜான் டபிள்யூ கிரெஸ்வெல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரிசர்ச் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸ்டு டு கலெக்ட் அண்ட் அனலைஸ் இன்ஃபர்மேஷன் டு இன்க்ரீஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ டாபிக் ஆர் இஷ்யூ. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிறது நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண ப்ராசஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமையோ ரிசர்ச் டாப்பிக்கோ சூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவில் இருக்க இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணுவோம். இப்படி நம்ம அந்த ரிசர்ச்சுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் டாபிக் மேலே இருக்க அந்த நாலேஜ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக் மேலே இருக்க நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிசர்ச் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கிளிஃபோர்ட் வுட்டி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரிசர்ச் கம்ப்ரைசஸ் டிஃபைனிங் அண்ட் ரீடிஃபைனிங் ப்ராப்ளம்ஸ், ஃபார்முலேட்டிங் ஹைப்போதீசிஸ் ஆர் சஜஸ்ட் சொல்யூஷன்ஸ், கலெக்டிங், ஆர்கனைசிங் அண்ட் எவாலுவேட்டிங் டேட்டா, மேக்கிங் டிடெக்ஷன்ஸ் அண்ட் ரீச்சிங் கன்க்ளூஷன்ஸ். இது ஒரு கம்ப்ளீட் டெஃபினிஷன் சொல்கிறாங்க. அதாவது ரிசர்ச் அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டெஃபினிஷனாக இவர் கொடுத்துட்டாரு. இவர் சொல்கிற ப்ராசஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிஃபைனிங் ப்ராப்ளம்ஸ். இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் ஜஸ்ட் இது மாதிரி ஒரு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும்தான் இருக்கும். அந்த டாபிக் எந்த ஒரு சொல்யூஷனுமே உங்கள் மைண்டில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் விமன் இன் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு விமன் இன் லிட்ரேச்சர்னு உங்கள் மைண்டில் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னா அதை பற்றி ஓரளவுக்கு தெரியும், ஆனால் டீட்டெயிலாக தெரியாது. நீங்கள் ரிசர்ச்னு வரும்போது அது டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைனிங் ப்ராப்ளம்ஸ், ஃபஸ்ட்டு விமன் இன் லிட்ரேச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். செகண்டு ரீடிஃபைனிங் ப்ராப்ளம்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் டாபிக் நான் எடுத்துக்கிட்டேன், விமன் இன் லிட்ரேச்சர்னு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ரிசர்ச்காக ஏதோ ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணி என்னோட ரிசர்ச் நான் கொண்டு போகணும். அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் விமன் கேரக்டர்ஸ் இன் சாசர்ஸ் ஒர்க்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இந்த இடத்துல சாசர்னா யார், சாசர் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதில் விமனோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஸோ ரீடிஃபைனிங் ப்ராப்ளம் என்னோட ஜென்ரல் ப்ராப்ளம்லேருந்து இன்னொரு செகண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதை நான் டிஃபைன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்குறேன். அதாவது இதை ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகிறேன்.
அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபார்முலேட்டிங் ஹைப்போதீசிஸ் ஆர் சஜஸ்டு சொல்யூஷன்ஸ். அதாவது ஹைப்போதீசிஸ்னா ஒன்றும் கிடையாது, ப்ரிடிக்ஷன் அர்த்தம். இப்போ வந்து மேலே என்ன எடுத்திருக்கோம், விமன்ஸ் கேரக்டரின் சாசஸ் ஒர்க்ஸ்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து சாசர்னா யார், அவரோட ஒர்க்கை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின்னா, ஏன் சாசர் வந்து விமன் கேரக்டர்ஸை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது நம்ம மைண்ட் அதுவே ஒரு ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகே, ஒருவேளை இப்படி அவர் நினச்சதுனால தான் இப்படி விமனை வந்து காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து அந்த கொஷினுக்கு கொடுத்துப்போம். அந்த மாதிரி ஃபார்முலேட்டிங் ஹைப்போதீசிஸ் ஆர் சஜஸ்டு சொல்யூஷன்ஸ். ஓகே, இப்போ நாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணது வந்து கரெக்டானு பார்க்கறதுக்காக உள்ளே வந்து டீப்பாக வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த டேட்டாக்குள்ளே வந்து ஃபுல்லாக எவால்வேட் பண்ணி மேக்கிங் டிடெக்ஷன்ஸ் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி எடுத்து ஓகே இதனால தான் சாசர் வந்து விமன் கேரக்டர் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட கன்க்ளூஷன் கொடுக்கறது தான் ரிசர்ச்னு சொல்கிறாரு. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெறும் ஒரு ஜென்ரல் டாப்பிக்கில் ஆரம்பித்து ஒரு சோர்ஸ் கம்பைன் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்து அந்த ப்ரிடிக்ஷன் கரெக்டுங்கிறதுக்காக நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாக்குள்ளே உள்ளே பூந்து ஆராய்ஞ்சு கடைசியாக ஒரு வந்து கன்க்ளூஷன் கொடுக்கறது தான் ரிசர்ச்னு இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃப்ரெட் என் கெர்லிங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிசர்ச் இஸ் சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்டு எம்பிரிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ப்ரொபோசிஷன்ஸ் about the presumed relations among natural phenomena. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைப்போதெட்டிக்கல் ப்ரொபோசிஷன்ஸ் அப்படின்னா நம்ம மைண்டு ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல ஒரு வேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதில்ல, அதுதான் ஹைப்போதெட்டிக்கல் ப்ரொபோசிஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரலாக நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா ஒரு வேளை இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசிஷன்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பண்ணுற ரிசர்ச். அதாவது எப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம், அதை தான் சிஸ்டமேட்டிக்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்டு ப்ராசஸ், இது வந்து ஏனோ தானோலாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணால் தான் அது ரிசர்ச். நெக்ஸ்ட்டு எம்பிரிக்கல்னு வரும்போது ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷனில் கிடையாது, அது வந்து கண்டிப்பாக இதனால தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃபோட சொல்கிறது தான் எம்பிரிக்கல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க டேட்டாவை வந்து கிரிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம வந்து நேச்சுரலாக ஒரு ப்ரிடிக்ட் பண்ண விஷயத்த உண்மைன்னு நம்ப வைக்கிறது தான் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சும்மா இது ஒருவேளை இதுவாக இருக்கலாம்னு சொல்கிறத இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்டு எம்பிரிக்கல் கிரிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி ப்ரூஃபோட அப்படி தான் அப்படின்னு சொல்கிறது தான் ரிசர்ச் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச். இது வந்து மேலே டெஃபினிஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் தான் மறுபடியும் கேரக்டர்ஸாக வரும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறதுக்கு பேஜ் கவர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மேலே சொன்ன மாதிரி தான் ரிசர்ச் அப்படிங்கிறது நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு ப்ராசஸ். மேலே வந்து கிளிஃபோர்ட் உட்டியில் சொல்லியிருப்போம், ஒருவேளை நீங்கள் கேரக்டர்ஸ் எழுதும் போது சிஸ்டமேட்டிக்னு போட்டு அவரோட டெஃபினிஷன் கூட எழுதலாம், அதுவும் கரெக்ட் தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ண ப்ராசஸ் தான் ரிசர்ச். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்ணுவோம், அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுப்போம், அதுதான் ஹைப்போதீசிஸ். நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக அப்படிங்கிறதுக்காக டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம். இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ். இதில் வந்து ரிசர்ச் ஃபுல்லாக ஆப்ஜெக்டிவ் பேசிஸில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணுறவங்க ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட பர்சனல் பயாஸ், ஃபீலிங், எமோஷன், எந்த ஒரு பர்சனல் ஒப்பீனியனையும் அவங்களோட ரிசர்ச்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ரிசர்ச்சருக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்த்தர் வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்களோட ஒரு ஒர்க் எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ண போகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து அந்த ஆர்த்தர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிசர்ச்சர் வந்து தனக்கு பிடிச்ச ஆர்த்தரை வந்து நான் தப்பாக காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டேட்டாவை மறைச்செல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எடுத்த டேட்டா அனலைஸ் பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே தான் உங்கள் ரிசர்ச்சில் கொடுக்கணும், எந்த ஒரு பர்சனல் பிலீஃப்ஸையும் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த கேரக்டர். நெக்ஸ்ட்டு எம்பிரிக்கல். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது சும்மா இமேஜின் பண்ணி நம்மளே எழுதுகிற விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக ரிசர்ச்சர் வந்து அவங்களோட ரிசர்ச் பற்றின டேட்டாவை ஃபுல்லாக தெளிவாக அனலைஸ் பண்ணி அது மூலயமா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அப்சர்வேஷனை வச்சு கொடுக்கறது தான் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. இது வந்து இமேஜினேஷன் கிடையாதுன்னு சொல்கிறது தான் இந்த எம்பிரிக்கல் கேரக்டர். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல்டு. இது வந்து ரிசர்ச்சில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வரத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற ரிசல்ட் வந்து வரும். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும். இதோட எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக சொன்னோம்னா புரியாது, நார்மல்
நார்மலாக நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இதை. இப்போ வந்து நான் ஒரு ரிசர்ச் டாபிக் எடுக்கிறேன்னு வைங்களேன். என்னோட ரிசர்ச் டாபிக் என்னென்னா சுகர் அதிகமாக போட்டால் டீ வந்து இன்னும் ருசியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ரிசர்ச் டாபிக். இப்போ இதுக்காக நான் எடுக்கிற வேரியபிள்ஸ், அதாவது ஃபேக்டர்ஸ், நான் யூஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் என்னென்னா சுகரு, மில்க்கு, டீ பவுடரு, பாயிலிங் டைமு, இந்த 4 தான். இப்போ என்னோட ரிசர்ச்க்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்காக நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலயமா அப்சர்வேஷன் எடுத்து ரிசல்ட் கொடுக்க போகிறேன். அதாவது நார்மலாக நம்ம பண்ணுறது தான், டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி எவால்வேட் பண்ணி கன்க்ளூஷன் கொண்டு வரும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து இது அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இது பண்ணுறதுக்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, இப்போ நான் 2 கப் டீ எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். 2லேயுமே ஒரே அளவு பால் ஊற்றணும், ஒரே அளவு டீ பவுடர் போடணும், ஒரே நேரம் தான் ஸ்டவ்வில் வச்சுருக்கணும். ஆனால் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் அப்படின்னா, ஒரு கப்பில் 1 ஸ்பூன் சுகர் போடணும், இன்னொரு கப்பில் வந்து 3 ஸ்பூன் சுகர் வந்து போடணும். இப்போ இது மூலயமா அப்சர்வேஷன் என்ன வருது அப்படின்னா, அந்த 3 ஸ்பூன் சுகர் போட்ட டீ வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம அடித்து சொல்லலாம், சுகரால் மட்டும்தான் அது நடந்துச்சு, அதனால தான் இந்த டீ நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா 2 கப்லேயுமே ஒரே அளவு பால் தான் ஊற்றிருப்போம், ஒரே அளவு டீ பவுடர் தான் போட்டிருப்போம், ஒரே டைமில் தான் ஸ்டவ்வில் வச்சுருப்போம். இந்த இடத்துல வந்து இந்த பால் அளவு, டீ பவுடர் அளவு, இந்த பாயிலிங் டைம்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கண்ட்ரோல்டுன்னு அர்த்தம். அதாவது நம்ம ரிசர்ச் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நாம் தான் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். அப்போ தான் ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும். தேவையில்லாத விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வந்தோம், டிஸ்ட்ராக்ஷனை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ரிசர்ச்சோட ரிசல்ட் வந்து தப்பாக வரும். அதுதான் இந்த கண்ட்ரோல்டு அப்படிங்கிற கேரக்டர். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரிசர்ச் பண்ணுற டாப்பிக்கில் நம்ம எந்த ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற விஷயங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் உள்ளே வராமல் இருந்தாலே நம்ம ரிசர்ச் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத கண்டென்ட்டை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நாமளும் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம ரிசர்ச்சும் அதோட ரிசல்ட்டும் கரெக்டாக வராமல் போயிடும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசர்ச் அப்படிங்கிறது எது மூலயமா கைட் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ரூல்ஸ் வச்சு தான் மொத்த ரிசர்ச்சுமே அடங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 விஷயத்தை யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்லேருந்து ஜென்ரல் பாயிண்ட்டுக்கு போகிறது. நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் அப்படின்னா ஜென்ரல் பாயிண்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து ரீச் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெறும் டெக்ஸ்ட் புக்ஸோ இல்லை வந்து சோர்ஸஸ் வச்சு படித்து அதில் இருக்கிறத அப்படியே கொடுக்கறது ரிசர்ச் கிடையாது. அதை படித்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்களை வந்து ரிசர்ச்சாக கொடுக்கறது தான் உண்மையான ரிசர்ச்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இண்டக்டிவ் லாஜிக், அதாவது இண்டக்ஷன் ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் பர்டிகுலராக ஒரு ஷேக்ஸ்பியர் ப்ளே படிக்கிறேன்னு வைங்க, அது வந்து ட்ராஜடியாக இருக்குது. செகண்ட் இன்னொரு ஷேக்ஸ்பியர் ப்ளே படிக்கிறேன், அதுவும் ட்ராஜடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மைண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்போ வந்து ஷேக்ஸ்பியரோட முக்கியமான பிளேஸ் எல்லாமே ட்ராஜடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் வைக்குதுன்னு வைங்க. இப்போ வந்து இது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுப்போம். ஸோ ரிசர்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம மைண்டில் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினோ இல்லை வந்து நாம் வைக்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் மூலயமா தான் அங்கே வந்து அந்த ரிசர்ச் ப்ராசஸே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த எக்ஸாம்பிள் இண்டக்ஷன், அதாவது ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு ப்ளே தான் படிச்சிருப்பேன். அது வந்து கடைசியாக என்ன கன்க்ளூஷன் வந்துடுது அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட முக்கியமான பிளேஸ் எல்லாமே ட்ராஜடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் கன்க்ளூஷன் கொடுத்ததுனால இது இண்டக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டிடக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது, டிடக்ஷன்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், லிட்ரேச்சர் வந்து சொசைட்டியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 21st century நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இப்போ என் மைண்டு என்கிட்ட என்ன சொல்லும், என்னோட லாஜிக்கல் திங்கிங் என்ன சொல்லும் அப்படின்னா, அப்போது இந்த நாவல்ஸ், அதாவது இந்த 21st century நாவல்ஸ் எல்லாமே 21st centuryயோட சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் கான்செப்டுக்கு வந்து வந்துடுறேன். இதுதான் டிடக்ஷனோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ரெப்ளிகபிள் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச்சோட டிசைன் ப்ரொசீஜர் எல்லாமே மற்றவங்களுக்கும் தெரியணும். இப்போ வந்து யாரோ ஒரு ரிசர்ச்சர் நம்மளை மாதிரியே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை நம்மளதே திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பண்ண ரிசர்ச்சு ப்ரொசீஜரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ப்ரொசீஜர் அவங்க பண்ணும்போது அவங்க அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு வந்த கன்க்ளூஷனும் அவங்களுக்கும் வரணும். அப்படி வந்தால் தான் நம்மளோட ரிசர்ச் கரெக்ட், இல்லை அப்படின்னா நம்ம ரிசர்ச் வந்து தப்புன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, தியரிட்டிக்கல் ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா,
புது தியரிஸை, அதாவது நம்மள்கிட்ட இருக்க பேசிக் நாலேஜை வச்சு புதுசாக விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதா இந்த ரிசர்ச்சோட மெயினான கோல்னு சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்துக்கூட வந்து இன்னொன்று கம்பேர் பண்ணி, அதாவது 2 வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷனை கம்பேர் பண்ணி புதுசாக ஒரு தியரியோ இல்லை புது நாலேஜையோ கொண்டு வரது தான் இந்த ரிசர்ச்சோட மெயினான கோல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்சுவல் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது எதுக்காக உதவுது அப்படின்னா, இதுவரையிலும் யாருக்குமே தெரியாத ஒரு புது ஃபேக்டை வந்து உருவாக்குறதுக்காக இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் ரிசர்ச்லன்னு எடுத்துக்கிட்டால் புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுற ரிசர்ச் வந்து ஃபேக்சுவல் ரிசர்ச்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுவரையிலும் அது யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு வெளியே கொண்டு வரும்போது எல்லாத்துக்கும் அது புதுசாக தெரியுது இல்லையா, அதுக்காக ரிசர்ச் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ், இது வந்து என்னென்னா, ஏற்கனவே ஒருத்தங்க ஒரு தியரி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து மறுபடியும் ரிசர்ச் பண்ணுற ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆல்ரெடி இருந்த தியரியை ஒரு புது என்விரான்மெண்ட்டில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அங்கே வந்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே உருவான ஒரு விஷயத்தை மறுபடியும் ஒரு புது என்விரான்மெண்ட்டில் கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ரிசர்ச் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேரியபிள் ஆப்ஜெக்டிவ்ஸ், இது வந்து கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக இருக்கும். அதாவது நம்ம வந்து எப்பயும் போல் லாஜிக்காக கால்குலேஷன்ஸ்லாம் வச்சு ஒரு கரெக்டான ரிசல்ட் வந்து கொடுக்காது. அதுக்கு பதிலாக ஃபிலாசபிக்கோட இதோட ரிசல்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு மனுஷனோட வேல்யூஸு, எத்திக்ஸு, தாட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ண இந்த ஆப்ஜெக்டிவ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ்ஸ், இதில் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ்ஸை என்னவா கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டெவலப்மெண்டல் ரிசர்ச் அண்ட் ஃபங்க்ஷனல் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. இது ஏன் வந்து டெவலப்மெண்டல் அண்ட் ஃபங்க்ஷனல் ரிசர்ச்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நடைமுறை ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயத்தை பேசுறதுனால இது ஃபங்க்ஷனல் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச் முடிகிறதுக்குள்ளே நம்ம ஒரு ரிசல்ட் கையில் இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த ஆப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ரிசர்ச்காக நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே, ப்ராக்டிக்கலாக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக தானே இருக்குது. அதை தான் வந்து ப்ராக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரிசர்ச் வந்து ஒரு கொஷினுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வரணும், நடுவில் நடக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராசஸ்லாம் ஒழுங்காக நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரிசர்ச் டாபிக் எடுக்கிறேன்னா ஒரே இதில் வந்து என்னால் ரிசல்ட் கொடுக்க முடியாது, கொஞ்சமாக தான் நான் டெவலப் ஆகுவேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு நான் சப்ஜெக்ட் கண்டென்ட் எடுக்கிறேன்னா அதுக்கப்புறம் தான் கன்க்ளூஷன் கொடுப்பேன். இப்படி லைனாக தான் போக முடியும். இப்படி நான் இன்ட்ரொடக்ஷனு, கண்டென்ட்டு, கன்க்ளூஷனு ஒவ்வொரு ஸ்டெப்பாக டெவலப் ஆகிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி டெவலப் ஆகிற இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு எடுத்துக்கிட்டால் மேஜராக ஒரு 7 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும், வாட் இஸ் ரிசர்ச் கேட்டால் எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஷார்ட் போட்டால் கூட போதும். பட் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் இது சொல்கிறேன். இது மறுபடியும் வந்து இங்கிலீஷ் ஃபார் NTA நெட் செட்டுன்னு உங்களுக்கு இன்னொரு பேப்பர் ஒன்று இருக்கும், அதில் யூனிட் 1லேயே ரிசர்ச் ஆப்டிடியூட்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் மறுபடியும் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி தான் திருப்பி வரும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் பேஸ்டு ரிசர்ச்னா ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக பண்ணுற ரிசர்ச். அதாவது இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை வந்து அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்தந்த ரிசர்ச்க்கான பர்பஸ் என்னவோ அதுக்காக பண்ணுறது தான் இந்த ஆப்ஜெக்டிவ் பேஸ்டு ரிசர்ச். இதோட சப்டிவிஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ வந்து நான் ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன்னா, அந்த டாப்பிக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த ரிசர்ச். இதோட சப்டிவிஷன் பார்க்கும்போது எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்னு அர்த்தம். எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னா ஆஃப்டர் தி ஃபேக்ட்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து ஸ்டடி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டு வாரை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம அது ரிசர்ச் டாப்பிக்கை எடுத்து அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறது தான் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்சுங்கிறது. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி பற்றி பண்ணுற ரிசர்ச் தான். அதாவது பழைய ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸு இல்லை ஹிஸ்ட்ரி வச்சு பண்ணுற ஒரு ஸ்டடி தான். பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அது மூலிமா வந்து ப்ரெசன்ட் கண்டிஷன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ரிசர்ச் தான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 19th சென்ச்சுரியில் வந்து எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது, இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். அதுதான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சுங்கிறது. நெக்ஸ்ட்டு அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எடுத்து அதில் இருக்க ஃபேக்ட்ஸை கிரிட்டிக்கலாக எவால்வேட் பண்ணுறது, அதுலலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது.
இது எதுக்காக அப்படின்னா இது ஏன் இப்படி இருக்குன்னு லாஜிக்காக அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வரது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு எக்கனாமிக் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், விலைவாசியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி ஏன் இப்படி வந்து அந்த விலைவாசிலாம் ஏறி இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறோன்னா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் அனலிட்டிக்கல் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு சர்வே ஸ்டடிஸ். சர்வே ஸ்டடிஸ்னால் ஒன்றும் கிடையாது, சர்வே வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரது. அதாவது இந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி வரதுக்கு பதிலாக பீப்புள்ஸ்கிட்ட போய் கொஷின்ஸ் கேட்டு அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் மூலயமா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதில் எது மேஜராக இருக்கோ அதுதான் கன்க்ளூஷன் சொல்லிட்டு கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன ரிசர்ச் டாபிக்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பெஸ்ட்டா ஆஃப்லைன் கிளாஸ் பெஸ்ட்டான்னு கேட்கும்போது அதிகபட்சமான ஸ்டூடெண்ட்ஸ் எது சொல்கிறாங்களோ அதுதான் நம்மளோட ரிசர்ச்சோட கன்க்ளூஷனாக இருக்கும். அந்த மாதிரி சர்வே எடுத்து அதன் மூலியமாக கொடுக்குற ரிசல்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ரிசர்ச் யூஸ் ஆகுது. இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சில் வந்து இன்னொரு டைப் ஒன்று ஆட் ஆகும், அது வந்து இதில் கொடுக்கல. என்ன அப்படின்னா கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிங்கிள் பர்சன் பற்றியோ இல்லை சிங்கிள் டாபிக் பற்றியோ இல்லை வந்து ஒரு கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், அதை பற்றி இருக்க டீப் அனலைஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே எடுக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக டீப்பாக ஸ்டடி பண்ணுறது தான் கேஸ் ஸ்டடிஸ்னு அர்த்தம். என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் A to Z வந்து புரிஞ்சுக்கிறது தான் கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காரிலேஷன் ஸ்டடிஸ். காரிலேஷன் ஸ்டடிஸ் அப்படின்னா ஒரு 2 விஷயங்களுக்கு நடுவால் இருக்க கனெக்ஷனை பற்றி ரிசர்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ஸ்டடி ஹார்ஸையும் எக்ஸாம் மார்க்ஸையும் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். நான் ஒரு 15 மினிட்ஸ் படிக்கிறேன்னா எக்ஸாம் மார்க் எப்படி இருக்குது, அதுவே நான் ஒரு 45 மினிட்ஸ் படிக்கிறேன்னா என்னோட எக்ஸாம் மார்க் எப்படி இருக்குது, ஒருவேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட ஸ்டடி ஹார்ஸுக்கும் எக்ஸாம் மார்க்குக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறது தான் இந்த காரிலேஷன் ரிசர்ச்னு சொல்கிறது. இதில் என்ன அப்படின்னா இது வந்து இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது 2க்கும் இருக்க கனெக்ஷனை மட்டும்தான் பேசும். இதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லாது. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சோட சப்டிவிஷன்லையும் காரிலேஷன் ஸ்டடிஸ்னு கடைசியாக வந்திருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ் பேஸ்டு ரிசர்ச்சோட சப்டிவிஷன்லையும் காரிலேஷன் ரிசர்ச்னு செகண்டில் இருக்கும். ஸோ 2க்கும் ஒரே மீனிங் தான். ஒன்றும் இல்லை, காரிலேஷன் அப்படின்னா 2 விஷயத்துக்கு நடுவில் இருக்க கனெக்ஷனை சொல்கிறது. இப்போ வந்து இந்த காரிலேஷன் ரிசர்ச்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதோட ரிசல்ட் பொறுத்து இது 3ஆக பிரிக்கிறாங்க. அதாவது காரிலேஷன் ரிசர்ச்னா 2 விஷயத்துக்கு இருக்க கனெக்ஷனை பற்றி பேசுறதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது எப்படி 3ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் காரிலேஷன். பாசிட்டிவ் காரிலேஷன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து 2 விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா செகண்ட் விஷயமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது பாசிட்டிவ் காரிலேஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தரோட ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவரோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு 2மே பாசிட்டிவாக சொல்கிறது பாசிட்டிவ் காரிலேஷன். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் காரிலேஷன் அப்படின்னா 2 விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு விஷயம் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஃபி வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டிப்ரெஷனாக குறைக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல காஃபி இன்க்ரீஸ் ஆகுது, டிப்ரெஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்க 2 வேரியபிள்ஸில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் காரிலேஷன். ஜீரோ காரிலேஷன் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. இப்போ வந்து காஃபியும் ஹைட்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, 2க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த மாதிரி 2 வேரியபிள்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா அது ஜீரோ காரிலேஷன். அடுத்த ஆப்ஜெக்டிவ் பேஸ்டு ரிசர்ச்சோட சப்டிவிஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். இது ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஏன் எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே சொன்னோம் இல்லையா, காஃபி குடிச்சா டிப்ரெஷன் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் குறையுது எதனால் குறையுது அப்படின்னு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். இது பற்றி முன்னாடி யாருமே அதிகமாக ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு புது விஷயத்தை எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அது மூலியமாக ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு புது வைரஸ் வருதுன்னா அதை பற்றி யாருமே ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. புதுசாக ஒரு ரிசர்ச் ஆரம்பித்து எங்கேருந்து இந்த வைரஸ் வந்தது, இந்த வைரஸ் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி நம்ம உலகத்துக்கு வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இது எப்பயும் போல் நார்மல் தான். ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி அது மூலயமா ரிசல்ட் கொண்டு வருது. இது வந்து அதிகமாக சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிசர்ச்சில் வருது. ஆப்ஜெக்டிவ் பேஸ்டு ரிசர்ச் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பேஸ்டு ரிசர்ச். அப்ளிகேஷன் பேஸ்டு ரிசர்ச் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம் எங்கே எப்படி வந்து யூஸ் ஆகுது, அதாவது ஹவு இட் இஸ் யூஸ்டு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ரிசர்ச். இதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்ளைடு ரிசர்ச் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ரிசர்ச். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொரோனா டைம் கோவிட் டைமில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த அப்ளைடு ரிசர்ச் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம கரண்ட்டில் வந்து அந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணுங்கும் போது அதுக்கான மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் அப்ளைடு ரிசர்ச். நெக்ஸ்ட்டு பேசிக் பியூர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிறது நாலேஜ் ஃபார் ஏ சேக் ஆஃப் நாலேஜ்.
நாலேஜ். அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் இருக்கும், இல்லை ஒரு புது தியரி கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுதான் பேசிக் ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அது கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் அது ஒரு பேசிக் ரிசர்ச் தான். இந்த மாதிரி லா ஆஃப் மோஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் டேர்ம் தியரி வந்து ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு நியூட்டனுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க வந்து நான் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் பேசிக் பியூர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்கிறது. இது ரெண்டையும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பேசிக் பியூர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிறது நம்ம டெக்ஸ்ட் புக் மாதிரி. அதில் ஃபண்டமெண்டலாக நம்மளுக்கு தேவையான நாலேஜ் எல்லாமே இருக்கும். அதை வச்சு நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு இதாக இருக்கும். அதுவே அப்ளைடு ரிசர்ச்னு வரும்போது நம்ம கரண்ட்டில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் தேடுறோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு ரிசர்ச் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் அப்ளைடு ரிசர்ச்சுங்கிறது. நெக்ஸ்ட் லாஜிக் பேஸ்டு ரிசர்ச். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுவரையிலும் பார்த்தது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்போம், இல்லை அனலைஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருப்போம். இது எப்படி இருக்குன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி வந்து ஒரு முடிவெடுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சைக்காலஜிக்கல் ரீதியாக ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ரிசர்ச் வந்து எதை மூலயமா இருக்கும் அப்படின்னா நம்ம மைண்டில் என்ன நடக்குதுங்கிறத வச்சு ரிசர்ச் பண்ணுறதா இருக்கும். இதோட டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது டிடக்டிவ் ரிசர்ச், இண்டக்டிவ் ரிசர்ச். இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல், ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதே தான் இங்கே லாஜிக் பேஸ்டு ரிசர்ச்சில் வருது. நெக்ஸ்ட் ஃபார்மல் இன்ட்ராக்ஷன் இன்கொயரி பேஸ்டு ரிசர்ச். இது என்னன்னா நம்ம மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது, இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொடுக்குற ஆன்சரை வச்சு நம்ம ரிசர்ச்சுக்கு ரிசல்ட் கொடுக்குறது. இது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரக்சர்டு, இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்டு. ஸ்ட்ரக்சர்டு அப்படிங்கும்போது இது ரொம்ப ஃபார்மலான ஒரு அப்ரோச். அதாவது ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேள்வி தான் நம்ம கேட்க போகிறோம், இந்த டேட்டாவை தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த ரிசர்ச் பண்ணுற ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேர்த்துக்கிட்ட ஒரே மாதிரி கொஷின் கேட்பாங்க. அவங்க கொடுக்குற ஆன்சரை வச்சு இவங்களோட ரிசர்ச்க்கான ரிசல்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. இது வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ப்ராசஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த குவான்டிடேட்டிவ் பேஸ்டு ரிசர்ச் அப்படின்னா என்னன்னு நம்ம பின்னாடி ப்ராசஸ் பேஸ்டு ரிசர்ச்சோட சப்டிவிஷனில் இது மறுபடியும் வரும், அங்கே பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு 50 பேர்த்துக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு இதுக்கு எஸ்ஸா நோவா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஆன்சர்ஸ் பொறுத்து இவங்களோட ரிசர்ச் வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ரிசல்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அன்ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச். இது வந்து அப்படியே ஸ்ட்ரக்சருக்கு ஆப்போசிட் தான். இங்கே வந்து இது வந்து ஒரு இன்ஃபார்மல் அப்ரோச். எந்த ஒரு கொஷினையும் முன்னாடி செட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, இதுதான் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனில் வந்து அங்கே என்ன அவங்களுக்கு கொஷின் தோணுதோ அதை தான் வந்து கேட்பாங்க. அதை பொறுத்து மக்களோட ஃபீலிங்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ், டீப் ஒப்பீனியன்ஸை கலெக்ட் பண்ணி அது மூலயமா ஒரு ரிசர்ச்சுக்கு ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. இது அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின் வந்து அவங்க சொன்ன ஆன்சர்லேருந்து நம்ம உருவாக்கி சொல்கிறது தான் அன்ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பேஸ்டு ரிசர்ச். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து எந்த கான்செப்ட் பேஸ்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா கான்செப்சுவல் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ், தியரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி வச்ச ஒரு ஒர்க்கில் நம்ம வந்து நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸு, தியரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறது. இதுக்கு வந்து சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பிஜி ஃபைனல் வைவா பண்ணியிருப்பீங்களே, ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் வந்து எப்படி பண்ணியிருப்பீங்கன்னா யாரோ ஒருத்தரோட ஒர்க் எடுத்து ரெண்டாக பிரிப்பாங்க. இதை ஒன்று தியரி பேஸில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு ஒர்க்கில் ஃபெமினிசம் அப்படிங்கிற தியரி இருக்கா, இல்லை மார்க்சிசம் பற்றி பேசியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது தியரிஸ் பற்றி பேசியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டோரி எடுத்திருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது தான் கான்செப்சுவல் ரிசர்ச்சுங்கிறது. நெக்ஸ்ட்டு எம்பிரிக்கல் ரிசர்ச். இந்த எம்பிரிக்கல் ரிசர்ச்சுங்கிறது நம்ம ஏனோதானா பண்ணுற மாதிரி ஒரு வேலை இப்படி இருக்கலாமோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ப்ரூஃபோட நம்ம ரிசல்ட் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபெர்டிலைசர் வந்து செடிக்கு ஒரு உரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது போட்டால் செடி நல்லா வளரும்பா அப்படின்னு நானாலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக ஸ்ட்ராங்காக அதை வந்து ஒரு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஃபெர்டிலைசரை நான் செடிக்கு போட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி ஓகே இது போட்டால் வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸோட என்னோட ரிசல்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அது எம்பிரிக்கல் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பேஸ்டு ரிசர்ச். ப்ராசஸ் பேஸ்டு ரிசர்ச்னா என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி படிக்கிறது. அதாவது நம்ம எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறோம், என்ன மாதிரியான டேட்டாவை வந்து யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி டேட்டா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறத வச்சு பிரிக்கிறது தான் இந்த ரிசர்ச். இது வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறது குவாலிட்டி பற்றின விஷயம். அதாவது நம்பர்ஸ் யூஸ் பண்ணாமல்
ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸு எமோஷன்ஸ் பற்றி சொல்கிறது, இல்லை வந்து ஒரு ரிசர்ச் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஏன் எதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டி பற்றி பேசுகிறது தான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு போயம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் ரிசர்ச்சாக பண்ணுறேன், இந்த போயமில் இப்படிலாம் இருக்குன்னு சொன்னோன்னா அது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி பேஸ்டு ரிசர்ச்னு வரும்போது இந்த இடத்துல குவான்டிட்டி பற்றி பேசுவாங்க, அதாவது நம்பர்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கிராஃப்ஸை பற்றிலாம் பேசுவாங்க. இங்கே வந்து என்னவா இருக்கும், மேலே வந்து ஏன் எதனாலன்னு கேட்டிருப்போம், இங்கே வந்து எவ்வளவு எத்தனை பேர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கேட்குறது தான் குவான்டிட்டேட்டிவ் ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேர்த்தில் எத்தனை பேருக்கு ஷேக்ஸ்பியர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து குவான்டிட்டேட்டிவ் ரிசர்ச். நம்ம பிஜியில் வந்து ஃபைனல் இயரில் பண்ணது வந்து என்ன ரிசர்ச் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம அந்த டாப்பிக்கில் நான் என்ன நினைக்கிறேன்னு தான் நாம் கொடுத்துருப்போம். ஸோ நாம் பண்ணது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச். இது வந்து மிக்ஸ்டுன்னு வரும்போது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் குவான்டிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் கலந்தது. இதில் வந்து எப்படி இருக்குன்னா நம்பர்ஸும் வரும், அதே மாதிரி அதுக்கான ரீசன் அதோட குவாலிட்டி பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு சர்வே எடுக்கிறோம், எத்தனை பேருக்கு இங்கே வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் பிடிக்கும், எத்தனை பேருக்கு வேர்ட்ஸ்வர்த்தோட ஒர்க்ஸ் பிடிக்கும்னு சர்வே எடுக்கிறதுனால இந்த இடத்துல குவான்டிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்துடுது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சர்வே எடுத்ததுக்கப்புறம் எதனால் அவங்களுக்கு இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பிடிக்குதுன்னு ரீசன் வந்து நம்ம எடுத்தோம், அதுக்கு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் வந்துடும். இப்படி ரெண்டும் கலந்து பண்ணுற ரிசர்ச் தான் மிக்ஸ்டு மெத்தட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து நேச்சர் பேஸ்டு ரிசர்ச். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச்சில் எத்தனை சப்ஜெக்ட் இன்வால்வ் ஆகுது, அந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறது தான் இந்த ரிசர்ச். இது ரெண்டாக பிரிக்கிறாங்க, இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச், மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச்னு பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்னு வரும்போது இங்கே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் வந்து சேர்ந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டுக்குமே எந்த ஒரு பவுண்டரிஸும் இருக்கிற மாதிரியே தெரியாது, ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் மாதிரியே நமக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மேக்ஸும் வரும், ஆனால் நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அது இன்னொரு சப்ஜெக்ட் உள்ளே வருது, நம்மளுக்கு எந்த ஒரு பவுண்டரிஸ் அந்த கேப்பு தெரியவே தெரியாது, அது வந்து ஃபிசிக்ஸாக தான் நம்ம நினைப்போம். ஸோ இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் வந்து ஒன்றா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதுதான் இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச். இது நம்ம இங்கிலீஷ் இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்ம ஸ்டோரி படிக்கிறோம் அப்படின்னா அது ஆர்த்தரோட சைக்காலஜி பேஸ்லேயும் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பற்றியும் நம்ம படிப்போம், சைக்காலஜி பற்றியும் படிப்போம். இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் வந்து ஒரே இடத்துல கம்பைன் ஆகிருக்கிறது தான் இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்சுங்கிறது. நெக்ஸ்ட் மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச். இதில் வந்து என்னென்னா பல சப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளே ஒன்றா சேரும், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து அங்கே அந்த ரிசர்ச்சில் என்னென்ன ரிசல்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கும். இங்கே வந்து பவுண்டரிஸ் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் வேரி காட்டுவாங்க. இதில் என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், அந்த பெரிய பிரச்சனைக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டும் அவங்க சைட்லேருந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏரியாவில் பொல்யூஷன் பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் பொல்யூஷன் பற்றி பேசுகிறவங்க மட்டும்தான் இருப்பாங்களான்னா கிடையாது. அங்கே வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த அளவுக்கு கெமிக்கல் லெவல் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க சைடில் வந்து ஹெல்த் பற்றி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து இதனால் என்னென்ன செலவு வரும்னு பார்ப்பாங்க. ஸோ அங்கே வந்து ரிசர்ச் டாபிக் என்னமோ ஒன்று தான், ஆனால் சப்ஜெக்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச்சுங்கிறது. அதாவது எல்லாரும் ஒரே டாபிக் பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க சப்ஜெக்ட் வச்சு அவங்களோட ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வாட் இஸ் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.